சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையானதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக சட்டப்பேரவை அதிமுக உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தியாகச்செம்மல். அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கிலிருந்து விடுவிப்பு செய்யப்பட்டு 24 மணி நேரம் கடந்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவியேற்பாரா என்கிற கேள்விதான் ஒட்டுமொத்த மாநிலத்திலும் எழுந்திருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதை இதுவரை வெளியிடப்படவில்லை. கிட்டத்தட்ட தீர்ப்பு வெளியாகி 24 மணி நேரம் கடந்தும் இதுவரை அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இந்த ஒரு சூழலில் இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். விடுதலை என்கிற அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு முதல் முறையாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. நேற்றைய அவர் போயஸ் இல்லத்துக்கு வந்திருந்தார். ஆனால் அவரை அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா சந்திக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி ஒரு சொல்லி இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் சந்தித்திருக்கிறார். அதே போன்று தமிழக அரசின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஷீலா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ஜெயலலிதாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக போயஸ் தோட்ட வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த இடத்தில் அதிமுக மீண்டும் ஜெயலலிதாவை முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஏன் தயங்குகிறது என்கிற கேள்வி முன்வைக்கப்படும் போது சில சட்ட வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்கிறதா இல்லையா என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படாத ஒரு சூழலில் அந்த முடிவை பொறுத்து மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்கக்கூடிய இந்த முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யன் மற்றும் உதவியாளர் கேசவனுடன் தியாகச்செம்மல்.